அவர் வந்து நின்றுட்டு அவர் வந்து எம்எஸ்சி அவர்களை பாராட்டி ஒரு விழா செய்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த மாதிரி. அதில் வந்து சார் கொடுக்குற ஒரு விளக்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சிஎம் கூட சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ சிஎம் புரட்சித் தலைவர்கள் சொல்லி கூட அவர் வார்த்தை கேட்காத ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னால் அது ராமசுவாமி அவர்கள் தான். இந்த விழாவின் நாயகர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி சார் அவர்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குருநாதர் கேபி சார் அவர்களே, சரவணன் சார் அவர்களே, இசைஞானி இளையராஜா அவர்களே, என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சார் அவர்களே, சிவகுமார் அவர்களே, மற்றும் திரையுலக சிறந்த பெரும் பெரியவர்களே, அமைச்சர்களே, பத்திரிகை நண்பர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா சிஎம் பதவி ஏற்ற பிறகு நான் கேள்விப்பட்டேன், அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அதெல்லாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் டேட்டு கொடுக்கல. அவர் வந்து நின்றுட்டு அவர் வந்து எம்எஸ்சி அவர்களை பாராட்டி ஒரு விழா செய்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த மாதிரி மிகப்பெரிய விஷயம். இது உங்களுக்கு கூட இது ஒரு சந்தர்ப்பம். இதில் உங்களையே கூட நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. நானும் ஜெயா டிவி நிகழ்ச்சிகளை நிறைய பார்க்குறேன். சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த காலையில நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சவை. அதுக்கப்புறம் இந்த நியூஸுக்கு வர்ற முன்னால் இந்த வரலாற்று செவடுகள், அது வந்து நான் ரொம்ப ரசித்து நான் பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து சார் அவர் எங்கே பிராமணன் போகிறான், எங்கே பிராமணன் அப்படிங்கிற ஒரு ட்ராமா வந்து ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து சார் கொடுக்குற ஒரு விளக்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சிஎம் கூட சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ சிஎம் புரட்சித் தலைவர்கள் சொல்லி கூட அவர் வார்த்தை கேட்காத ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னால் அது ராமசுவாமி அவர்கள் தான். ஸோ இந்த கலை நிகழ்ச்சி கமல்ஹாசன் சொன்ன மாதிரி இந்த ஜெயா டிவி தானாக இப்படியெல்லாம் வந்திருக்கலாம், தன் முயற்சியாலே இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது போக எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டு விழா. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருடைய ஜூனியர் சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் தான். அவங்கள வந்துட்டு புகழ்கிறதுக்கோ பாராட்டுறதுக்கு இசைஞானி இளையராஜா, கமல்ஹாசன், கேபிஎன் அவர்களே வந்து தயங்கும் போது அவரை பற்றி இங்கே இருந்து பார்த்தவங்களே தயங்கும் போது என்னாலே அவரை பற்றி என்ன பேசுறதும் சரி தெரியல. பிகாஸ் அவருடைய படங்களை நான் நிறைய வந்து என்னுடைய படங்களை அவர் நிறைய வேலை செய்கிறேன். ஆனால் பெங்களூரில் நான் இருக்கும்போது தமிழ் தெரியாதவங்களுக்கு எல்லாருமே, கன்னடக்காரங்களுக்கு போனால் போகுதும் போடா அந்த சாங் பாடுவாங்க. அதனுடைய மீனிங்கே தெரியாமல், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு பாடுறாங்க, அதோடைய மீனிங்கே தெரியாமல். அப்படியே பாலும் படவம் அந்த சாங். நான் வந்து எதிர்நீச்சல் படத்துக்கு ஃபஸ்ட் டே தான் போயிருந்தேன். அந்த கதையோட அம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சர்வர் வந்து ஒரு சினிமா ஆக்டர் ஆகுறான் அப்படிங்கிற கதை. நானும் வந்து கண்டக்டராக இருந்து சினிமா ஆக்டர் ஆகணும் ஒரு நினைப்பில் இருந்த நாள்கள். அந்த சர்வசுந்தரம் படத்துக்கு போகும்போது அவளுக்கு என்ன அழகிய மனசு ஒரு சாங் வருது. அதில் மியூசிக் வாசிக்கிற மாதிரி, மியூசிக் கம்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிஷியன்ஸ் எல்லாம் பண்ணும்போது தியேட்டரே வந்து ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி சார்,
ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ எப்படி கிளாப் அடிக்கிறாங்களோ அப்படி கிளாப் அடித்தாங்க எல்லாருமே. எனக்கு புரியவே இல்லை எதுக்கு வந்து கை தட்டுறாங்க, ஏன் ஆரவாரம்னு சொல்லி என் பக்கத்துக்கிட்ட கேட்டேன். அது சூட்டு போட்டு மியூசிக் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன். அவருக்கு வந்து நாம் வந்து கை தட்டுறோம். ஸோ ஒரு இசை அமைப்பாளருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸு, அவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பாகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸில் வந்து அபூர்வமான சமயத்தில் அவர் நான் பார்த்தேன். நான் வந்து அன்றைக்கி சினிமாவில் பார்த்ததுக்கும் நேரடியாக பார்த்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. காபி உடை இல்லை, அவ்வளோதான். திருநீர், சந்தனம், குங்குமம், மாலையோடு இருந்தார். எனக்கு வந்துட்டு அந்த மூன்று முடிச்சு படத்தில் வந்துட்டு முதல்ல வந்து நான் வந்து பாட்டு பாடும்போது அந்த மனவினைகள் யாருடனும் என் பெக்யூலியராக நான் ஃபேஸு பெக்யூலியராக ஆளாக இருக்கிறதுனால பெக்யூலியராக ஒரு வாய்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக எம்எஸ்வி தான் எனக்கு முதல்ல வாய்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நினைத்தாலே எனக்கும், சிவசம்போ, அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எம்எஸ்வி அண்ட் ராமூர்த்தி இந்த மாதிரி ஒரு சாதனையாளர்கள் பற்றி பேசணும்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது இந்த மரணங்கிறது இயற்கையானது, எல்லாருக்கும் நிகழக்கூடியது ஒன்று. இந்த மரணம் வந்து ஒரு தடவை தான் இல்லை, 2 தடவை நடக்கும். நிறைய பேருக்கு 90% ஜனங்களுக்கு ஒரு தடவை தான் உயிர் உடலை விட்டு போகும்போது இறந்து போகிறான், ஃபினிஷத்தோட. மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றவர்கள் அந்த பேரும் புகழும் தோல்வியாலேயோ இல்லை வேலை சில காரணங்களாலேயோ அந்த பேரும் புகழும் இழந்து விட்டால் அப்போ அவன் சாகிறான். அவனுக்கு ஒரு வாட்டி மரணம் நடக்கும். அதுக்கப்புறம் உயிர் உடலை விட்டு பிரியும் போது இன்னொரு வாட்டி நடக்கும், 2 தடவை நடக்கும் இந்த மரணம். மரணமே இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க, அது ஒரு 1% தான் இருக்கும். அவங்க வாழும்போது சரி, அவங்க இறந்து போன பிறகு கூட அவருடைய பேரும் புகழும் என்றைக்குமே எல்லாருடைய மனதிலையும் இருக்கும். அந்த மாதிரி சாகா வரம் பெற்றவர்கள், அவங்கள ஒரு தனிப்பிறவிகள். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா துறையில் வி சாந்தாராம், தாதா சாஹேப் பால்கே, எஸ்டி பர்மன் மியூசிக்கில். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமராஜர் அவர்கள், பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், இவர்கள் எல்லாரும் அவரை மறைஞ்சாலும் அவர் பேரு புகழும் இன்னும் மறையவே இல்லை. அவங்க கூட அந்த மாதிரி ஒரு பிறவிகளோட வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்த அவங்கிறத மட்டுமில்லை, அவங்களோட உரையாடினேன், பழகினேன். அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷத்தோடு இந்த விழாவில் எனக்கு பேச்ச வாய்ப்பளித்த அனைவருக்குமே என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, புரட்சி தலைவி அவர்கள் இன்னும் மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சு இந்தியா மட்டும் இல்லை உலக அளவுக்கு அவர் பேரும் புகழும் பெற வேண்டும். அதற்கு அவருக்கு நல்ல ஆரோக்கியமும் மன நிம்மதியும் அந்த இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.